பயங்கரமா வந்து சரியான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. வாங்க காட்டுறேன் பாருங்க, வாங்க. ஐயோ வண்டி வேற வரானுங்க. இங்கிருந்து ஆரம்பிக்கல, கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இந்த மாதிரி அர்த்தம். ஸோ அதில் கொஞ்சம் நான் வண்டி முன்னாடி போகும்போது முன்னாடி போன வண்டி என்ன ஆச்சுன்னா வண்டி பிரேக் பண்ணி நிப்பாட்டானுங்க, நடு ரோட்டில் நிப்பாட்டானுங்க. இப்படியே போகும். நல்ல வேலை ஏதோ வந்தாச்சு. சாக்லேட் மாதிரி ஸ்ட்ரக்சரு. அந்த சவுண்டில் கேட்குமான்னு தெரியல. This mixture is refined in our state-of-the-art ball mill, achieving a smooth and homogeneous chocolate mass. After refining, the chocolate is transferred to dedicated holding tanks, maintaining the purity of each variety, milk, dark, and white. The tempered chocolate is then poured into molds, forming the desired shapes and sizes for our diverse product range. As per our unique recipes, we incorporate premium nuts, enhancing both texture and flavor. The molded chocolates are cooled to solidify, locking in their rich taste and smooth texture. Finally, ready to delight our customers with benchmark signature quality. Over time, as the demand for மில்கி பார் மாதிரி சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. ஒயிட் சாக்லேட் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. டீ லீஃப், நீங்கள் ஆவலோட குடிக்கிற டீ ஃபார் டீ லவ்வர்ஸ் இதில் இருந்தால் உங்களுக்கு ரெடி ஆகுது. அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அக்கா ஜிபேக்கா கோச்சுக்காதீங்க, பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன். காரில் விட்டுட்டு வந்துட்டோம். 2 இல்லையா உள்ள என்ட்ரி வந்து 20 ருபீஸு. பர்ஸை வச்சுட்டு வந்தாச்சு. ஜிபே ஒர்க் ஆகலை, ஒரு வழியாக வெயிட் பண்ணியாச்சு. தயவு செஞ்சு வந்தீங்கன்னா கையில் கேஷ் எடுத்துட்டு வாங்க. இது என்ட்ரி இது கொடுத்துருக்காங்க, குடிச்சுதான் ஃபேக்ட்ரி ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வெதரிங் பண்ணி இலையை காய வரும். இலை காஞ்சதுக்கப்புறம் அந்த காஞ்ச இலையை எடுத்து இந்த மிஷினில் மேனுவலாக லோட் பண்ணுவோம். மேனுவல் லோடிங். இந்த மிஷினோட ப்ராசஸ் சிடிசி ப்ராசஸ். சிடிசினா க்ரஷிங், டியரிங், கர்லிங். 3 ப்ராசஸ் இந்த மிஷினில் நடக்கும். கர்லிங் ப்ராசஸ் முடிஞ்சோன்னா இந்த பவுடர் லாஸ்ட் ரோலர் போகும். அதுதான் ஃபர்மெண்டேஷன் ரோலர். 2 ஹவர் ஃபர்மெண்டேஷன் ஆகும். ஃபர்மெண்டேஷன் ஆகும்போது உள்ள ஆக்சிடேஷன் ஆகும். அதனால் க்ரீன் கலர் ஆகுது, உள்ளே போனோன்னா ப்ரௌன் கலரில் மாறிடும். ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோன்னா பவுடர் கீழே போய் ஹீட் பண்ணுவோம். 135 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி கிரேடிங் பண்ணுவோம். அப்புறம் பேக்கிங். அது எப்படி பிரிப்பீங்க, தரம் பிரிப்பீங்க? சார் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஏ கிரேட். ஏ கிரேட் தான். ஏ கிரேட் லீஃப் பொறுத்து தான் உங்களுக்கு வேரியன்ட். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் டீ தூள் வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா தேங்க்யூ மிஸ்டர். க்ரீன் இது வந்து ஜிஞ்சர் டீ, அப்புறம் மசாலா டீ. இது வந்து 460, இது 370. 1/2 kg தான் இருக்கு. வாங்க போகலாம். நிறைய இருக்கு கஃபேட்டேரியா. வேக்ஸ் மியூசியம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. போலாமா? ஃபர்ஸ்ட் யாருன்னா இதான் வேக்ஸ் மியூசியம். இந்த வேக்ஸ்லயே பண்ணது ஷாருக் கானா? ஷாருக் கான். போட கூட வந்துட்டானுங்க பாருங்க, செம்ம வேக்ஸ். மைக்கேல் ஜாக்சன். ஆனா ஃபேஸ் அவங்கள மாதிரி தெரியல. ஆமா, அழகா ஓகே இருக்கு. ஆனா அந்த தாடிலாம் சேவ் பண்ணி மைக்கேல் ஜாக்சன். ஒரு பயமா இருக்குடி, அவனா உண்மையில் நிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க கண்ணு பாருங்களேன், அப்படியே ஒரிஜினலா இருக்கு. ஜாக்சனா? ஹாரி பாட்டர். ஐஸ்லாம் செம்ம ரியலா இருக்கு. அவன் மேஜிக் பண்ணுங்க பென்சில் வச்சு. பாருங்க இவ்வளோ அம்மளி தும்மளி நடக்குது. தூங்கிட்டு இருக்கான் தம்பி. இந்திரா டே தம்பி, இந்திரா டைம் ஆச்சு. ஆக்சுவலா இவங்க கொஞ்சம் இதுதான். கம் ஆன் லெட்ஸ் ஃபைட். படத்துல வந்து லெட்ஸ் ஃபைட். இங்க என்னன்னா நேம் வந்து மென்ஷன் பண்ணல. ஆமா, அதுதான் பெரிய பிரச்சனை. ரஜினி. ஆனா ரஜினி இல்ல இது. ஆனா ரஜினி வேற தெரியல. கபாலிடால வருவாங்க. கபாலி. ஆனா ஒரு நோய் வந்த கபாலி. இவர் இல்ல பாவம். Queen Elizabeth. கார் மினியேச்சர்ஸ். வாவ், கார் மினியேச்சர். யாருக்கெல்லாம் வந்து கார் ரொம்ப இந்த இது அந்த கிரேஸ் அவங்கலாம் பாங்க. இந்த கார் ஞாபகம் இருக்கா? நிறைய இங்கிலீஷ் மூவிஸ்ல வரும்.
ஸ்மெல்லுனா மீன்ஸ் என்ன, ஃபுட்டு ஸ்மெல் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வில்லிங்ஸ்டன் பராத்தா அது ஆர்டர் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து மட்டன் கீமா அண்ட் எக்கு வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட ஆனால் பறக்க சூப்பராக இருக்குது. கிரேவியும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு டிப் பண்ணி மட்டன் கீமா அவ்வளோ இருக்குது. இந்த மட்டன்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட சால்லாம் ஒர்த்து, உண்மையிலே செம ஒர்த்து. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் வித் ஆனியன் ரிங்ஸ். ஸோ ஆனியனை வந்து இந்த KFC இது போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து நல்லா ஸ்பைஸியாக மசாலாஸ்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ப்ளூ ஹில்ஸு. கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் டேஸ்ட் வந்து ஆசமாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது ஃபுல்லாமே உங்களுக்கு இதுதான் A to B இருக்குது. மெக்டோனல்ட்ஸ் இருக்குது, KFC இருக்குது, டாமினோஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் ஷாப்ஸு நிறைய இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா இது பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா A to Bக்கு மிடில் இருக்குது. ஹோட்டல் நாகருக்கு வந்து சந்தில். ஹோட்டல் நாகருக்கும் A to Bக்கும் நடுவில் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நம்ம கர்நாடகா கார்டன் வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வித்து பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப அதிகமான இருக்குது. ஆல்ரெடி டயர்டாக இருக்குது, நடக்க முடியாது, ஏன்னா ரொம்ப பெருசு. நம்ம ஏன்னா ஆல்ரெடி காலையிலேருந்து 8 மணி நேரம் ட்ராவல், மறுபடியும் இங்கே போய்ட்டு ட்ராவல். என்ன பண்ணுறது, இந்த பக்கியில் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 200. இது பார்த்தீங்கன்னா 1/2 hour ரைடு. உள்ளே போயிட்டு 3 முக்கியமான ஸ்பாட் நிப்பாட்டி ஃபோட்டோ அவங்களே பண்ணுவாங்களா. 1/2 hour ரைடு, பெர் ஹெட்டுக்கு 200. அந்த பக்கியில் போகலாம். அஸ்வினி, இந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? என்னோட சைல்ட்ஹுட் தான் ஞாபகம் வருது. எங்களை இப்படி இட்டுட்டு போவாங்க ஸ்கூல் அப்போல்லாம். ஸோ நாங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு போனால் அவங்க கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வைப் வந்து நான் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, நல்லாயிருக்கு இதெல்லாம். ஆனால் மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டம் பசங்களை, அதெல்லாம் அருமையாக உள்ளது. ஆனால் நல்லா ஸ்பீடாக போகிறாங்க, கொஞ்சம் ரைடு போகிற மாதிரி இருக்குது, வேறு லெவலில். இப்போ ஒரு ஸ்டாப்பு, ஃபோட்டோ ஸ்டாப்பு. ஓகே ப்ரோ 5 minutes டைம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 நிமிஷம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகணும். செம்மையாக இருக்குது, வியூ நல்லா இருக்குது. 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். பின்னாடி சன்செட்டு பயங்கரமாக இருக்குது. அடுத்த ஸ்பாட் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். கூட்டத்தை கிழிச்சிட்டு போயிட்டு இருக்கு. இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னன்னா 8.5 lakhs. நான் தி டெடிகேட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் பவி அண்ட் மோனி. இந்த மாதிரி வண்டி வாங்கி நம்ம தோட்டத்தில் ஓட்டுவோமா? இந்த வீடியோ பார்த்தா கமெண்டில் ஓட்டுவோன்னு மட்டும் சொல்லு. வாங்கம்மா வாங்க, எல்லா பூவும் இங்கே கிடைக்குது. ரோசா பூ, மல்லிப்பூ, வாடைப்பூ, ஜாதிப்பூ, அந்த பூ, இந்த பூ, எல்லா பூவும் இருக்கு. வாங்கம்மா வாங்க, உங்களுக்காக. வாங்கம்மா வாங்க, பழைய பொருட்களுக்கு கைமேல் பணம் தருகிறோம். விதமான வித்தியாசமான பூ சூப்பராக வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லாக, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வேற மாதிரி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக, கண்ணுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஆக்சுவலாக டயர்டெல்லாம் அப்படியே அந்த இதை பார்த்து ஸ்ட்ரெஸ் அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வேற மாதிரி. வந்து நல்லா ஆடுது, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டாக நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த சன் செட்டு பயங்கரமாக இருக்குது. அருமை சூப்பராக இருந்துச்சு. அந்த எண்ணில் இங்கே விட்டுட்டாங்க, இந்த எண்ணில் வந்துடுவேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து நம்ம எல்லாமே முடிச்சுட்டு ரூமுக்கு எல்லாம் செட்டில் ஆயாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு சுற்றிட்டு வந்தாச்சு. லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு
700 மீட்டர் தான். உளருது வாய். ஆனால் அவ்வளோ குளிர். டைப் அடிக்குது பயங்கரமாக. செம்ம குளிர். காரை நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து வாக்கில் போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஹைப் ஏற்றி இன்ஸ்டாகிராமில் ஹைப் ஏற்றினாங்களே நூடில்ஸு, அந்த ஹாட் சாக்லேட்டு வாங்கியாச்சு. கூட்டத்தில் நின்று 1/2 மணி நேரம் கூட்டத்தில் வாங்கியாச்சு. ஹாட் சாக்லேட்டு, குரசாந்து, பட்டர் குரசாந்து, அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட்டு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி எடுத்து டிப் பண்ணி செம்மையாக இருக்குது இந்த ஸ்ட்ராபெரி சாக்லேட். மில்க் சாக்லேட் தான், ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஃப்ரைடு சிக்கன் செஸ்வான். வேற மாதிரி டேஸ்ட். ஹாட் சாக்லேட்லாம் குடிச்சிட்டு இப்போ வந்து அந்த மோமோஸ் சாப்பிட்டோம். அந்த ஸ்பைசி மோமோஸ் அப்பா வேற மாதிரி. எனக்கு இந்த கூலர்லேயும் செம்மையாக வேர்த்து கொட்டிடுச்சு, புக வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு மட்டும் வரல. ஓகே, இப்போ அப்படியே நடந்து போயிட்டு சாய் குடிக்கலாம், டீ குடிச்சிட்டு ரூமுக்கு போகலாம்.